பொதுவாக ஒருவர் வட்டி தொழில் செய்யணுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் இந்த 2 இடங்களும் குருவோட தொடர்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க வந்து நிதித்துறை சார்ந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. அதாவது பேங்க்லேயோ ஃபினான்ஸ் பண்ணுற இடத்துலையோ வட்டி தொழில் அல்லது அடகு வைக்கிற இடத்துல இல்லை தங்க நகை செய்யக்கூடிய இடங்களில் குருவோட 2ஆம் இடத்தோடையும் 10ஆம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்ளும்போது அதாவது நிதித்துறை சார்ந்த விஷயங்களையும் தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க. 2ஆம் இடம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் சொல்லுவாங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். தனஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால 2ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஸோ 2-10 இடங்கள் தொடர்பாகும் பொழுது ஒருவருக்கு இந்த மாதிரியான தொழில்கள், அதாவது நிதித்துறை சார்ந்த பணம் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் விடுறது, அந்த மாதிரி பேங்க்கில் வேலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அந்த ஜாதகர் வந்து அந்த தொழிலில் இருப்பாங்க. ஸோ 2-10 தொடர்பாகி அதிக சுபத்துவமாக இருக்கணும், அது குரு தொடர்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த தொழிலில் ஃபீல்டு இருப்பாங்க. அதுபோக வட்டி தொழிலுக்கு இன்னொரு இடமும் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் எந்த இடம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை குறிக்கக்கூடிய இடம். கடன், அதாவது ஒருத்தர் கடன் வாங்குறாரா அல்லது கடன் கொடுக்குறாரா, அதாவது வட்டி கொடுக்குறாரா என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்தினுடைய சுபத்துவம், 6ஆம் அதிபரோட சுபத்துவத்தை பொறுத்து ஒருவர் வந்து வட்டி தொழிலில் வட்டி கொடுப்பவரா வாங்குவரா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது 8ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாட்ரி சீட்டில் பணம் விழுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், அந்த அமைப்பில் எல்லாமே நம்ம 8ஆம் இடத்தை சொல்லிக்கணும். பிறருடைய பணம், அதாவது இப்போது ஒருத்தருக்கு நம்ம காசு கொடுத்து அந்த காசின் மூலிமா நமக்கு ஒரு வருமானம் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள், மற்றவங்களுடைய பணத்தை வந்து நம்ம பேக்கெட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். ஸோ ஒருத்தர் வட்டி தொழில் பார்க்கணும்னா அவரோட ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் குருவோட தொடர்பு இருந்து 6ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அவங்க வந்து வட்டி தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாதகத்தில் எப்படி தொடர்பாகிக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த ஜாதகர் பாருங்கள், இவருக்கு வந்து மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் அதிபர், அதாவது வாக்குஸ்தானம், நான் சொன்ன மாதிரி தனஸ்தானம், குடும்பஸ்தானமான 2ஆம் இடம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த வீட்டினுடைய அதிபர் சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கார். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்காங்க. லக்னத்தில் 9ல் இருக்கக்கூடிய குரு அந்த 2ஆம் அதிபரான சந்திரனை பார்க்குறாங்க. 2ஆம் அதிபர் சந்திரனை குரு பார்த்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன் 2-10 தொடர்பாகணும். 2ஆம் அதிபர் சந்திரனை குரு பார்த்தாச்சு, 2ஆம் இடம் தொடர்பாயிடுச்சு. அதேமாதிரி 10ஆம் இடமும் தொடர்பாகணும்னு சொல்லியிருந்தேன். 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டினுடைய அதிபரே குருவாக வர்றாரு. அதாவது இந்த மிதுன லக்னக்காரருக்கு 10ஆம் இடமாக மீன ராசி வரும். அந்த மீன ராசியினுடைய அதிபர் குரு 9ஆம் வீட்டில் இருந்து தர்மகர்ம யோகத்தில் இருந்து